எங்க இந்த நாளிலே ஒரு பாடத்துல நாம் இணைந்திருக்கிறோம். பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அவர்களே வாழ்த்து வரைத்துக் கொள்கிறோம். யுனைடெட் குடும்பத்தின் சார்பாக உங்கள் யாவரும் கூட இனிதான ஒய்னா நல் வாழ்த்துக்கள். இந்திய ஸ்ரீலங்கா பகுதியில் ஒய்நாள் ஆயத்த வேலையாக இருக்கிறது. இந்த இலைப்பாறுதல் நாளுக்குள்ளாக நாம் கடந்து வரும்படியாகவும் கத்தர் கிருபை செய்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இவைகளே நாம் யாவரும் கூட ஜெபத்தோட இந்த கொள்கையை தொடங்குவோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே மீகா என்ற புத்தகத்திலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம். படிக்கத்தை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாளிலே இந்த வார பாடத்தின் முத்துக்கள் தலைமை கிட நாம அரைந்து படிப்போம். ஓகே, உங்களை யாவரும் கூட நான் இந்த கூடுகையின் வாயிலாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஓய்நாள் பள்ளி பாடத்தை இந்த வார 3வது வார பாடத்தை சர்ச்சைகள் என்ற தலைப்பின் கீழே நாம் படிக்க இருக்கிறோம். இந்த படிப்பினை கத்த நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக இந்த நாளில பிரகடனப்படக்கூடிய கருத்துக்களையும் நம்ம அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று கத்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இதுல இருந்து நாம தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய திருச்சியில் இந்த பாகம் தளிக்கும் பொழுது நிச்சயமாக அனைவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கத்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களே, நாம இந்த கூடுகைக்குள்ளாக பிரவேசிப்போமாக. இந்த பாடத்தின் வாயிலாக நாம கற்றுக்கொள்ள போகிற காரியங்கள், இந்த சர்ச்சைகளுக்கான காரணம் என்ன, சர்ச்சைகளின் அடிப்படையான நோக்கங்கள், இதை குறித்து பேச்சுகளையும் இயேசு கிறிஸ்து எப்படி சந்தித்தார் என்று ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். அதனால இங்கே கூறப்பட்டிருக்கக்கூடியது சில 4 சர்ச்சைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதற்கு அதிகமாகவும் உடையது இருக்கிறது. ஆனா இன்றைக்கு மன்னன வசனம் மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1-2 என்ற வாக்கியத்திலிருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த வேலையிலே சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கும் போனார். அவர் வீட்டிலே இருக்கிறார் என்றும் ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனடியாக வாசலுக்கு முன்பதாக நிற்கவும் இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தையும் போதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேலையிலே அன்பானவர்களே, நாம் யாவரும் கூட இந்த வசனத்துக்குள்ளாக கடல் செல்வோம். ஒரு வித்தை நாம் தலைவணிக்கு இருந்தால் நம் ஜெபம் ஏறெடுத்து இந்த கூடுகையை தொடங்குவோமாக. வேலையிலே மக்கள் எஸ்தரம்மா, நீங்க ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக தாழ்மை கேட்டுக்கொள்கிறோம். ஒரு தலைவணிக்கு இருந்தால் நம்ம ஆரம்ப ஜெபத்தை கடல் செல்வோம். மக்கள் எஸ்தர். இறக்கத்தில் ஆசிரியர்கள் எங்கள் அருமையான தகப்பனே, அப்பாவுக்கு கோடி சுத்திரமப்பா, ஓய் நாளுக்கு ஆண்டவராக இருக்க எங்கள் தேவனே, இன்னைக்கு பரிசுத்தமான ஓய் நாள் நாங்கள் புரிவிச்சிருக்காண்டு நீங்க துணியாக இருந்து வழிநடை சென்று நீங்க காத்துக்கு இந்த நாள்ல இருந்து நாங்க தொடங்கி இருக்கிற நாள் ஒரு ஆசிரியர் நாளாகவும் மன மகிழ்ச்சி நாளாக இருக்க உதவி செய்து காத்து ரெண்டு பையா தேவனே. இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடங்கள் நாங்கள் படிக்க போகிறோம். சர்ச்சைகள் என்ற தலைப்புல நீங்க படித்து ஆராய்ந்து அது சொல்ல டேவிட் சம்பந்தகுமார் இப்போ எங்களுக்கு விளக்க போறாங்கப்பா. நீங்க உதவி செய்யுங்க. அந்த பாடங்களை தெளிவான நீங்க என்ன கத்துக் கொடுத்துருக்கீங்க மார்க் புத்தகத்துல இருந்து நாங்க படிக்க போறோம் சாமி. உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. அவங்க என்ன குறிப்பிட்டு வழி நடத்துங்கப்பா. ஒரு வல்லமையான கரங்களை ஆசிரியத்து இந்த ஜூம்ல கலந்துருக்கு எல்லாரையும் ஆசிரியத்து ஆண்டிலேயே ஆசிரியர் அப்படியாக நீங்க ஆசிரியத்து எல்லாரையும் நீங்க காத்து வழி நடத்த சொல்ல வேண்டும். இம்மட்டு காத்து போவன் இனிமேலும் காத்து வழிநட்டு சொல்லணும் பையா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தால கேட்கிறோம் சுவாமி. ஆமென். இந்த வேலையிலே நம்ம பாடல் ஒரு பாடலை நம்ம தேவதையாமா இருக்கீங்களாமா? தேவதையாமா அவர்கள் நமக்கு இந்த வேலையில எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக.
எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ, அதிகமாய் ஆசீர்வதித்தீ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆமென். ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான ஒரு கருத்து மிக்க ஒரு பாடல். எப்படி நான் பாடுவேன் ஆயுள் நாட்கள் ஆதாயம் செய்வேன் என்ற அதற்கு கொடுத்த அந்த அருமையான ஒரு கருத்து பாடலுக்காக அன்றைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாமம் மகிமை உண்டாவதாக. அன்பு தயாரி தேவ அவர்களை கர்த்தர் மிக ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் செய்து வருகிற ஊழியத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் பெருக்கமாக ஆசீர்வதித்து காத்தருவாராக. இந்த வேலையிலே அன்பானவர்களே, நாம இந்த 3வது வார பாடம் சர்ச்சை என்ற பாடத்தின் கீழே நாம படிக்க இருக்கிறோம். இந்த ஓய்நாள் பள்ளி பாடத்துல உள்ள ஒரு பாடம். மார்க் புத்தகத்தின் அடிப்படையாக நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த பாடத்துக்குள்ளாக
நாள் நமக்கு வழி நடத்தி கொடுக்கும்படியாக ஐயா டேவிட் சம்பத் அவர்களை நாம் அழைக்கிறோம். இந்த வேளையிலே டேவிட் சம்பத் ஐயா, இந்த தருணத்தை அவர்களிடத்துல படிக்கிறேன். அவர்கள் இந்த பாடத்தினுடைய முத்துக்களின் தலைப்பின் கீழே நமக்கு பாடத்தை எடுத்து கொடுப்பார். இந்த வேளையிலே ஐயா டேவிட் சம்பத் அவர்களிடத்துல படிக்கிறேன். ஐயா, இந்த தருணம் உங்களுடையது. தேங்க்யூ ஐயா, நன்றி. கேக்குதுங்களையா ஐயா? உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஐயா சம்பத்தியா கேக்குதா? ஐயா உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப கேக்குது ஐயா. ஐயா, இந்த தருணம் உங்க இடத்துல ஒப்படைக்கிறேன். நீங்க பாடத்தை தொடங்கலாம். ஒரு நிமிஷம் வந்தான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. ஐயா சம்பத் அவர்களுக்கு மற்ற தேவைகள் இருக்குது போல. ஓகே ஐயா, இப்ப பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எங்களோடு இணைந்திருப்பதற்காக நன்றி. உங்க யாவரும் கூட என்னுடைய அன்பின் ஓய்நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்ம இந்த வேளையிலே இந்த பாடத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆழமான சத்தியத்தை கேட்டு நாம் யாவரும் பயனடைவோம். இந்த வேளையில் டேவிட் சம்பத் ஐயா அவர்களிடத்துல நான் படிக்கிறேன். ஐயா, தருணம் உங்களோடது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு கர்மம் மகிமையும் கால வேளையிலும் உண்டாவதாக. மீண்டும் நாம் இந்த பாடங்களை படிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்து நேரத்தையும் சமயத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றிகளை தெரிவித்திருக்கிறோம். இன்றைய தினத்தினுடைய தலைப்பிலே நாம் சர்ச்சைகள் இந்த தலைப்பிலே நாம் படிக்கிறோம். சர்ச்சைகள் என்று சொன்னாலே சர்ச்சைகளுக்கு என்ன காரணம் என்றதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. பொதுவாகவே சர்ச்சைகள் ஏன் ஏற்படுகிறது? வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், மன்னிக்கணும் ஐயா, சம்பத்தருடைய நெட்வொர்க் கொஞ்சம் தடங்களா இருக்கிறது. அது வருந்தத்தக்கதான காரியமா இருக்கிறது. ஓகே, ஐயா சம்பத்தையா வந்துட்டாரு. ஐயா உங்களுடைய லைன் அன்மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மைக்கு, உங்களுடைய லைன் அவ்வப்போது கொஞ்சம் இடையூறா இருக்குது. அது கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. சர்ச்சைகள் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு காரணம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் என்றால், ஒரு பக்கத்திலே பொய்யும் இன்னொரு பக்கத்திலே மெய்யும் இருக்கும் பொழுது இந்த போராட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுதான் நமக்கு இன்றைய பாடத்துல நம்ம முழுவதுமா படிக்கிறோம். கிறிஸ்தவத்திலே உண்மை இருக்கிறது, பரிசேயர் வேதபாரகர் இடத்திலே சில மாய்மாலமும் போதும் பொய்யும் கலந்திருக்கிறது. இந்த இரண்டு பேருடைய அவர் உண்மையை விளக்குவதற்கு அவர் பிரயாசப்படும் பொழுது, முயற்சி எடுக்கும் பொழுது, இவர்கள் தங்களுடைய பொய்யை ஆணித்தரமாக அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனைக்கு அல்லது ஒரு சர்ச்சைகளுக்கு காரணம். அந்த கிறிஸ்து சொன்னதுதான் மெய்யான சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டவரிடத்திலே அப்படிப்பட்ட சர்ச்சைகள் ஏற்படுது. ஆனால்
அந்த சர்ச்சைகள் யாரிடத்துல ஏற்படுகிறது என்றால், இந்த சத்தியத்துக்கு, அந்த மெய்யான சத்தியத்தை அவர்கள் சொல்லும் போது அதற்கு எதிர்ப்பை கொடுக்கும் பொழுது அதற்கு நாம ஒரு மறுப்பை தெரிவிக்கும் போதுதான் பிரச்சனையே வரும். எப்பவுமே பிரச்சனைகளுக்கு சனது வாக்குவாதங்களுக்கெல்லாம் இதுதான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. நாம வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் அமைதியான ஒரு நிலைமை. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையை சொல்லுகிறார். அவர் உண்மையை சொல்லும் பொழுது இவர்கள் பரிசேயரும் வேதபாரகரும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த ரெண்டு பேருடைய ரெண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? கிறிஸ்து வலியுறுத்துவது எது, பரிசேயர் மறுப்பது எது? கிறிஸ்து வலியுறுத்தக்கூடிய ஒரு காரியம், ஒரு உண்மை என்னவென்றால், தேவனுடைய சத்தியம் ரட்சிப்புக்கு ஏதுவானது, நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது, அது எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்றத மட்டும்தான் அவர் வலியுறுத்தி விட்டு போனார். அதை கேட்கிறவர்கள் அந்த பரிசேயர்களிடத்திலே எப்பொழுதுமே ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை உண்டு அவர்களுக்கு. அதாவது அவர்கள் 10 கற்பனைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், 10 கற்பனை இல்லை என்று சொல்பவர்கள் அல்ல. பிதாவாகிய தேவன் எங்களுக்கு உண்டு என்று சொல்கிறார்கள். எல்லாமே சரியானதுதான் அவர்கள். ஆனால் என்ன அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? அவர்கள் தங்களுக்கென்று ஒரு பாரம்பரியமான சட்டத்திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார். பாரம்பரியமான சட்டத்திட்டங்களை அவர்கள் அதிகமாக ஏற்றி எல்லாவற்றுக்குமாக அவர்கள் ஒரு சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார். நாம பார்க்கிறோம், பெற்றோர்களை கனம் பண்ணுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கனம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்துக்கு பதிலாக ஒர்பான்ற ஒரு காணிக்கை கொடுத்துட்டாக்க அது முடிஞ்சு போச்சு, அந்த கனம் பண்ணது சரியாயிடுச்சு அப்படின்றது அந்த பாரம்பரிய கொள்கை. கிறிஸ்துவும் சொன்னார், உங்கள் பாரம்பரியத்தினால என்னுடைய கற்பனையை நீங்கள் அவமாக்குகிறீர்களே அப்படின்னு சொன்னார். அப்படியானால் இது போன்ற எல்லாவற்றுக்கும் ஆசரிப்பதற்கு, 10 கற்பனைகள் முழுவதுமாக கீழ்ப்படிவதற்கு, எல்லாவற்றுக்குமே அவர்கள் ஒரு பாரம்பரிய சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார். இதே போல ஓய்வாளை ஆசரிப்பதற்கு 39 வகையான சட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். 39ல ஒண்ணு குறைந்தா கூட ஓய்வாளம் இருக்கிறார் அவர்களுடைய பார்வையில். இதை கிறிஸ்து சொல்லும் பொழுது இந்த பாரம்பரியங்கள் நமக்கு தேவையில்லை, அது மனுஷனாலே உண்டாக்கப்பட்டது என்றதான் ஒரு திரும்ப சுட்டி காட்டியிருக்கிறார். அதை ரொம்ப நாசுக்காக, ரொம்ப பொறுமையாக, ஒரு அன்போட, ஒரு கரிசனையோட, ஒரு இறக்க சிந்தையோட தான் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். ஒரு கடுமையான வாக்குவாதங்களை அவரும் பண்றதில்லை, இரண்டு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட வாக்குவாதங்கள் ஏற்படுறது நல்லது. பவுலப்போஸ்தலர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, உங்களுக்கு எங்களிடத்துல வாக்குவாதம் பண்ண மனதா இருந்தால் அப்படி இல்லை என்று அறியக்கலாம். வாக்குவாதம் அப்படின்றதே தப்பான ஒரு ஆவியை உள்ள கொண்டு வரும், எல்லாவற்றிலுமே சரி. ஆக இங்க இடத்துல அந்த வாக்குவாதத்தை வேண்டான்றதுனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாங்க, சில காரியங்களை அவங்களுக்கு விளக்கமாக, பொதுவாக, மிகவும் பக்குவமாக எடுத்து சொல்றாங்க. ஆனால் இந்த பரிசேயர்கள் தங்களுடைய நிலையிலே அவர்கள் உறுதியாகவே இருந்தது. எத்தனையோ வகைகள்ல அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். முதலாவது, அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிப்பதற்காக சில உதாரணங்களை கொடுக்கிறார், சில காரியங்களை விளக்குகிறார். அடுத்தது, கற்பனைகள்ல ஓய்நாளை பற்றி பேசும் பொழுது அதுல எதெல்லாம் நியாயம், ஓய்நாள்ல நமக்கு நன்மை செய்வது நியாயம்தான் அப்படின்றத வலியுறுத்துறதுக்கு, ஏன் நன்மை செய்வது நியாயம் சொல்லிட்டு இந்த 10 கற்பனையை கொடுத்ததுனால அதனுடைய அடிப்படையே அன்பும் இறக்கமும் ரெண்டுதான், உண்மை இல்லை அப்படின்றது அவங்களுக்கு. ஆனா இவர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
அவர்கள் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று குத்தம் செய்கிறதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாங்க. அந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு கடுமையான சட்டத்திட்டங்களை அவர்கள் இதனோடு கூட சேர்த்து வைத்திருக்கிறார் எல்லாவற்றிலும். ஆக அவர்களுடைய நிலையிலே அவர்கள் உறுதியா இருக்கிறதுனாலதான் சச்சரவு ஏற்பட்டது. ஆக இந்த சச்சரவை பற்றி நாம பார்க்கும் பொழுது முதலாவது பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னா நமக்கு அந்த திமிர்வாதக்காரனை குணமாக்கின ஒரு சம்பவத்துல இருந்து கண்டுக்காங்க. திமிர்வாதக்காரனை அவர்கள் குணப்படுத்தின போது அது ஒரு வாத நோய், அது முடக்கவாதம் சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது இந்த வியாதியினாலே அவன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்ன சொல்லும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவரை கொண்டு வருவதற்கு ஒரு 4 பேர்கள் அவருடைய உறவினர்களோ அல்லது அவருடைய நண்பர்களோ யாரோ 4 பேர்கள் அவனை கொண்டு வந்தார்கள். அவனை நேராக கொண்டு போவதற்கு வழி இல்லை, இடம் இல்லை என்பதனாலே வீட்டின் கூரையின் மேலே ஏறி அங்கிருந்து அவனை கீழே இறக்கினார்கள். எப்படியாவது அவரை பார்த்தது பார்க்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் மனதுக்குள்ள ஏற்படுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு சில காரணங்கள். அந்த வாஞ்சை, அதாவது வீட்டின் கூரையை அவர்கள் பிரித்து அதற்குள்ளே இறங்கக்கூடிய அளவுக்கு அந்த வாஞ்சை ஏன் அவர்களுக்கு ஏற்படுகிறது? சகையுக்கு ஏன் அந்த வாஞ்சை ஏற்பட்டது? காட்டத்தி மரத்து மேல ஏறி போய் அவர் அந்த கிறிஸ்துவ பார்க்கணும்னா வாஞ்சை ஏன் அவருக்கு ஏற்பட்டது? இதெல்லாம் பார்க்கும்போது சகையுக்கும் அதே குணம், அதே தான் செய்த பாவங்களை குறித்து அவர் வருத்தப்பட்டார். அதிகமாக வரி வசூல் பண்ணி அதிகமாக நிறைய பேருக்கு அதிகமாக பணம் வாங்கியிருந்துட்டு அவங்க வருத்தப்பட்டார். அதை அவன் அறிக்கையிடுவதற்கு, தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்கு ஒரே ஒரு இடத்தை அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். கிறிஸ்து தான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கான். அவர் யாருன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட மட்டும்தான் அறிக்கையிட முடியும். அவர் சேர்ந்துதான் நமக்கு கிடைக்கும். அவருக்கு தெரிஞ்சதுனால அதேதான் இங்க இந்த முடக்குவாதக்காரன். அவர்கிட்ட போனாதான் நமக்கு எல்லாமே நன்மைகளை கிடைக்கும்ன்றதுனாலதான் வாஞ்சை அவனுக்குள்ள எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டதே ஆண்டவர் அவரை பார்த்து அவருடைய விசுவாசத்தை குறித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னார். ஆனால் விசுவாசத்தினாலே அவன் உள்ளே வந்த பிறகு எல்லா வியாதியஸ்தரையும் பார்த்து நீ எனக்கு விசுவாசிக்கிறாயா சொல்லி அவங்களை சுகப்படுத்தி அனுப்பினார். ஆனா இவங்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தையை அவர் கொஞ்சம் மாற்றி சொல்லுது. எடுத்த உடனே சுகப்படுத்தின பற்றியோ வியாதி சுகமாக்க பற்றியோ அவர் சொல்லல. அவர் முதலாவது சொல்றது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றதுக்கு ஏன் பாவங்களை முதலாவது மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னது, ஏன் 2வது அவர் வியாதியை சுகப்படுத்தினார் நம்ம பின்னால பார்க்கணும். பாவங்களை மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருந்த வேதபாரகர்களும் பரிசேயருக்கும் அது கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. அது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ள முடியாதனால அவர்கள் அனைவருமாக என்ன செய்வார்கள் என்றால் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் யார், என்ன அதிகாரம் இருக்குது? கிறிஸ்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க வேண்டிய பிரச்சனை அல்லது அவர் பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள் 2 பக்கமான கேள்விகள். வியாதியஸ்தர் தன்னுடைய வியாதியை சுகப்படுத்தும்படி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெறும்படி அவன் கேட்கிறான். அவனுக்கு வியாதியை சுகப்படுத்த வேண்டும், அவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். இந்த பக்கம் வேதபாரகரும் பரிசேயரும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 2 உண்மைகளை அவர்களுக்கு அவர் விளக்கி காட்டியார். என்னவென்றால் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டுன்றதை காட்டணும். அடுத்தது அவர் தேவனிடத்தில் தேவனுடைய குமாரன் அப்படின்றத நிரூபித்து காட்டுவதற்காக வேண்டி அவர் என்ன செய்ய வேண்டும், இந்த வியாதியை சுகப்படுத்தி காட்ட வேண்டும். இதுதான் அவர் ஒரே நேரத்திலே அவர் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டார். வியாதியஸ்தரை சுகப்படுத்தி அங்க ஒரு சிறை திரும்பி அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டதும் இல்லாதபடி வியாதியை குணப்படுத்தி அவர் திரும்பி போகும்படியாக அவர்கள் செய்தார். அதே நேரத்துல
எந்த பாரகரும் பரிசேயரும் தன்னை குறித்து யார் என்று அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஊழியத்தை செய்தார். இந்த சூழ்நிலையிலே அவர்கள் கேட்ட கேள்வி, மனுஷகுமாரன், அதாவது இவர் யார், பாவத்தை மன்னிப்பதற்கு இவர் யார்? ஏன் அந்த கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள்? அவர்கள் இதுவரைக்கும் கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றோ, தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்றோ, அவர் மாம்ச சாயலாகி பூமிக்குள் வந்தவர் என்றோ எந்த காரியத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அவர்கள் கடைசி வரைக்கும் அதே ஒரு வைராக்கியம் தான் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனதுனால அவரை பற்றி யாரும் தெரியாதனால அவர் சாதாரண ஒரு மனுஷன் அப்படின்றது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல அவர் வியாதியை சுகப்படுத்தும் போது ஒருவேளை நிக்கோதேமு கேட்டதை போல அவர்கள் கொஞ்ச நேரம் கேட்டு பார்த்துருக்கலாம். நிக்கோதேமு சொன்ன வார்த்தை என்ன? ஒருவனும் தேவன் தன்னோடு இராவிட்டால் இப்படிப்பட்ட கிரியைகளை ஒருவனும் செய்ய முடியாது. அப்போ கிறிஸ்து செய்த அடையாளங்கள், அற்புதங்கள், எல்லாமையான வேலைகள் எல்லாவற்றுக்குமே தேவன் அவரோடு இருக்கிறார் என்பதையும், தேவனிடத்திலிருந்து அவர் வந்தவர் என்பதையும் அறிந்து கொள்வதற்கு தான் அதுதான் நிக்கோதேமு புரிந்து கொண்டார். இந்த ஒரு புரிந்தல் கொள்ளுதல் கூட இந்த வேதபாரக பரிசேயத்தில் இருக்கு. ஆக நம்ம என்ன பார்க்கிறோம் என்ன, நம்ம உலகத்தில் இருக்கிற பங்கன் எல்லாருக்குமே அவர் தேவன் தன்னை முற்றிலுமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் சொல்றோம். இல்ல நாம ஒரு அங்கத்தினரா இருக்கிறோம், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம அந்த இதை பெற்றுக்கொள்ளல. ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு சாக்கியம் என்றால், அவருடைய கிருபையினால யாருக்கு அதை வெளிப்படுத்துகிறாரோ வெளிப்படுத்துகிறார். நிக்கோதேமுக்கு விளங்குச்சு, சகேயுக்கு விளங்குச்சு, ஆயக்காரனுக்கு விளங்குச்சு, ஆனா இந்த வேதபாரக பரிசேயருக்கு விளங்குகிறார். ஆக அவர் அந்த வியாதியை சுகப்படுத்தின போது எப்போதுமே நடக்காத ஒரு சம்பவம் அங்க நடக்கிறது. மருத்துவனை உயிரோடு எழுப்பும் போது எங்கேயுமே நடக்காத ஒரு சம்பவமும் அங்க நடக்கிறது. எப்படி இவர் மாதிரி செய்கிறார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டவங்க, அதை குறித்து யோசனை பண்ணவங்க, பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு அதை புரிந்து கொண்டவங்க அந்த நேரம் அவர் பின்னால போகிறாங்க. ஆனா இந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவர் பின்னால போகிறது அவர்களுடைய ஒரே வார்த்தை என்னன்னு, பாவத்தை மன்னிப்பதற்கு இவர் யார்? இல்ல அவர் மனுஷனுடைய குமார், தேவனுடைய குமார் தான் அப்படின்றத அவர் நிரூபிச்சு காட்டுறாரு. அந்த வியாதியை சுகப்படுத்தி எப்பவுமே பாருங்க, ஒரு அதிசயத்தையும் ஒரு அற்புதத்தையும் கிறிஸ்துவான் செய்யும் பொழுது இதை எப்படி அவர் செய்தாரு, இவர் தேவனுடைய குமாரனா இருப்பார் அப்படின்னு கூட நினைக்காம அதை கூட அவர் சொன்னார். அதை கூட சொன்னார், அந்த வார்த்தை கூட அவர் வாயில வரல. அப்பவும் அவர்கள் என்ன செய்தார் என்றால், இவர் ஓய்வு நாளிலே பார்த்து வியாதியை சுகப்படுத்தினாரு, ஆயக்கார வீட்டுல போய் சாப்பிட்டாரு, குற்றங்களை மட்டும்தான் அவர்கள் சொல்லி. ஆகவே ஒரு சத்தியத்தை ஒருத்தர் சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை ஒருவர் எடுத்து கொடுக்கிறார்கள் என்றால், அதுல இருக்கிற குற்றங்களை மட்டும் பார்க்கிறவர்களுக்கு ஒருபோதும் கிறிஸ்துவை பார்க்கவே முடியாது. வேதாகமத்தை திறந்தால் நமக்கு ஏற்றபடி ஒரு வசனம் வரணும்னு எதிர்பார்த்தோம்னா அதுல நம்ம கிறிஸ்துவ பார்க்கணும். அப்ப அதே போலதான் இந்த வேதபாரகரும் பரிசேயரும் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு ஏற்றபடி இருக்க வேணும் கிறிஸ்து. அதாவது கிறிஸ்துன்றவர் என்ன செய்யணும்னு சொன்னா, அவர் யூத கோத்திரத்துல பிறந்திருக்கிறாரு, அவரும் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பிறந்தாரு. ஆகையினால் இவர் நம்ம கூட தான் இருக்கணும், வேற யார் கூட இருக்கக்கூடாது. நமக்காக தான் இவர் வேலை செய்யணும். அடுத்தது நம்முடைய கொள்கையில தான் வரணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்துடைய போதனைகள், கிறிஸ்துடைய வேலைகள் எல்லாமே என்ன செய்யுதுன்னு சொன்னா முரண்பட்டதாகவே காணப்படுகிறது. எதிலே முரண்பட்டதாக? தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதால அவங்க முரண்பட்டது. இதுதான் அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஒரு விஷயத்திலும் ஒரு விஷயத்திலும் அவர் ஒரு உண்மையை சொல்லி, ஒரு விளக்கத்தை சொல்லி, தன்னை தேவனுடைய குமாரன்றதை விளங்க வைக்கிறாரு, தான் தேவனத்திலிருந்து வந்தவர் என்றதை விளங்க வைக்கிறாரு, தனக்கு தேவன் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்பதை விளங்க வைக்கிறாரு, அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியருடைய அந்த மூவர்ல அவரும் ஒருவர் அப்படின்ட்டு தான் சொல்லுவதை பார்க்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள் அதைதான் வச்சு பேசப்பட்டு. ஆனா அதை கடைசி வரைக்கும் அவர்கள் அந்த சத்தியத்தை அவர்களுடைய கண்கள் பார்க்கவே கிடையாது.
அவர்கள் கடைசி வரைக்கும் அந்த குற்றம் சுமத்துவதையும் சொல்லுங்க. சரி, இந்த வியாதியை சுகப்படுத்துறதை பற்றி அவங்க சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் இதுதான். அவர்கள் கொடுக்க வேண்டிய பதில் அவர் தெளிவாக கொடுத்துட்டார். உண்மையிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டுன்றதையும் சொன்னாரு. அவர்தான் மனுஷகுமாரன், அவர்தான் தேவனத்திற்கு குமாரன், அவர்தான் மாம்ச சாயலாக பூமிக்கு வந்திருக்கிறார் காட்டுறதுக்காக அந்த வியாதியை சுகப்படுத்தி அவனை எழும்பி நடத்த வைத்தார். அநேக சமயங்கள்ல மனுஷனுடைய ஒரு புத்தியை தான் அப்படித்தான் வேலை செய்யுது. உதாரணமா சொல்ல போனாக்க, ஜலப்பிரளயம் வந்த போது சோவா 120 வருடங்கள் பிரசங்கம் பண்ணான். எனக்கு கேட்கல. அவனும் அவருடைய குடும்பத்துல இருந்தவர்களும் ரட்சிக்க தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த வேலைக்குள்ள போய் பிரவேசிக்கிறான். வேலைக்குள்ள போகும் பொழுது இதுவரைக்கும் உலகத்துல நடக்காத ஒரு அதிசயமான காட்சியை அந்த எல்லா ஜனங்களும் பார்க்கிறாங்க. என்ன காட்சியை பார்க்கிறாங்க? உலகத்துல இருக்கிற எல்லா மிருகங்களும் பறவைகளும் ஜோடி ஜோடாக சுத்தமானது ஒரு சுத்தமான மூலமாக அந்த பேழைக்குள்ள உள்ள போகும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம யாருமே நம்மளெல்லாம் உள்ள போட்டுட்டாரு, நம்ம போகல. ஆனா யாரையும் கூப்பிடாம இவங்க மட்டும் உள்ள போறாங்களே, இப்படிப்பட்ட மிருகங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா, யார் இவங்களை அழைத்தது, எப்படி இதெல்லாம் உள்ள போகுது அப்படின்றது கொஞ்ச நேரம் அவங்க யோசனை பண்ணலாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்களுடைய புத்தியினம், அந்த முரட்டாட்டமான ஒரு குணம், மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய குணம், அந்த உண்மைகளை புரிந்து கொள்வது முடியாது. அதேதான் ஆண்டவர் என்ன செய்யறது, யாருக்கு விளங்க செய்யணுமோ அவனுக்கு தான் விளங்க செய்யணும். சத்தியத்தை விளங்கக்கூடாதவர்களுக்கு விளங்க வைக்கிறது. ஆகையினால இங்க என்ன பார்க்கிறோம், இந்த உண்மைகளை அவர்களுக்கு அவர் விளக்கி அவர் பதிலை கொடுத்து விட்டார். சரி, அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறது. பாடம் முழுவதுமே இந்த உண்மைக்கும் பொய்க்கும் ஏற்பட்ட சர்ச்சையினுடைய ஒரு பாடம். அதுல அலையக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த யூதர்களுடைய பார்வையில, இந்த பரிசேயர்கள் பார்வையில மிகவும் மோசமானவர்கள். என்னன்னா, ஆயக்காரர்கள் கொஞ்சம் அந்த பணம் வரி வசூல் பண்றது, அந்த வரி வசூல் பண்றதுக்காக ரொம்ப கடுமையா நடந்துகிறது. அடுத்தது வசூல் பண்ணக்கூடிய அந்த வரியில அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னா, 100 ரூபாய் வரி வசூல் பண்ணணும்னு சொன்னா 200 ரூபாயா வசூல் பண்றது. அந்த 100 ரூபாய் இது 100 ரூபாயை கொண்டு போய் அரசாங்கத்திட்ட இந்த மாதிரி ஒரு அநியாயமான காரியங்களை செய்து அவர் தீமைகளை செய்துட்டாங்க. அதனால ஆயக்காரர்னு சொன்னாலே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க கெட்டவங்க, அவங்க பாவிகள், அவங்க நல்லவர்கள் இல்லை, அவங்க ஏமாத்துக்காரர்கள், பொய்க்காரர்கள், பண ஆசை பிடிச்சவர்கள், அப்படிப்பட்டதெல்லாம். அந்த 2 பேரும் ஜோம் பண்ண போனதை பற்றி ஆர்டர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் அந்த ஆயக்காரனை போல அல்ல, ஆயக்காரனை போல அல்லன்னு சொன்னா ஆயக்காரன் ரொம்ப மோசமானவன், அவனை மாதிரி கிடையாது, நான் நல்லவன். ஆனா ஆண்டவர் கிறிஸ்துவ ஒரு இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், நல்ல போதகரேன்னு அவரை கூப்பிடும் போது, நீ என்னை நல்லவன் என்று சொல்கிறானே, தேவன் அவரே தன்னை நல்லவர் இல்லைன்னு சொல்றது. இவர்கள் தங்களை நல்லவர் என்று சொல்லிக் கொடுத்து என்ன செய்கிறார்கள், அவர்களை தாங்களே நீதிமான்களாக அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த கண்கள் எப்பவுமே தன்னுடைய குற்றங்களை காணவே முடியாது, பாவங்களை அறிந்து கொள்ளவே முடியாது. அதான் யூதர்களுக்கு காணப்பட்ட ஒரு பெரிய. ஆக நம்மை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம உண்மையா இருக்கிறோம், நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம், ஞானமா இருக்கிறோம், எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும், ஒரு பெரிய அதிகாரத்துல இருக்கிறோம், ஒரு அந்தஸ்துல இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யறோம், உண்மையாலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் அவங்க சொன்னாங்க இல்லையா, அதே போலதான் நம்மளும் சொல்லிட்டு. ஆனாலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய பார்வையை அவர்களை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆயக்காரர்களை அவர்கள் மத்தியிலும் உண்மையான இருதயம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இந்த உண்மையான இருதயம் உள்ளவர்களை நாம் அழைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஊழியம். இது அவர்களுக்கு பிடிக்கல, இவர்களுக்கு அது பிடிக்கல. அநேக சமயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில கூட சபையிலே சில பேர்
தவறு செய்கிறவர்கள், பலவீனமானவர்கள், குறை உள்ளவர்கள், பேதுவை போல கோபக்காரர்கள், மோசையை போல கோபக்காரர்கள், இன்னும் மற்ற சீஷனை போல நம்ம யார் பெரியவன் என்று போட்டி போட்டு இவர்களெல்லாம் நாம் பார்க்கணும். சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம சில சமயங்களில் நம்ம என்ன நினைப்போம் சொன்னா, அவர்களெல்லாம் அருவருக்கத்தக்கவர்கள், அவர் கூட நம்ம சேரக்கூடாது, அவரை நம்ம பார்க்கக்கூடாது, அவர்கள் கூட சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது அப்படின்றலாம் அது ஒரு சுயநீதியினுடைய மனப்பான்மை. நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் உண்மையா சேர முடியும். அதேதான் இங்க இந்த பரிசேயர்கள் சொல்லுகிறாங்க. நான் சேர முடியாது, நான் யார் கூடயும் பழக முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஆயக்காரன். அந்த ஆயக்காரனோட கூட நாங்க எப்படி சேர்றது? அவர்கள் மோசமான நிலைமையில, மோசமான பாவ நிலைமையில இருக்கிறாங்க. அவர்கள் கூட போய் சாப்பிடுறது கூட இவங்களுக்கு குற்றமா தெரியுது, லாபமா தெரியுது. ஆண்டவர் சொன்னாரு, பிடியாளிக்கு தான் வைத்தியர் தேவை அப்படின்றத அவர் சுட்டி காமிச்சார். பிடியாளிக்கு வைத்தியர் தேவைன்னு சொன்னாக்க, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பிடியாளிகள் தான். அது அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அது தெரியல, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு. பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் தாங்கள் பிணியாளிகள் என்று அவங்களுக்கு தெரியாது. பாவம்ன்ற பிணி அவங்களுக்குள்ள இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த ஆயக்காரர்களும் சகையை போன்றவர்களும் அவர்கள் அவருடைய குறைகளை உணர்ந்திருந்தாங்க. இந்த ஆண்டு இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொன்னாரு, உங்களுக்கு முன்பான ஆயக்காரரும் பாவிகளும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள் அப்படின்னா. ஏன்? அதாவது பாவம் செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டான் அப்படின்றத விட, பாவத்தை உணர்ந்தவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகும். அதை அறிக்கையிட்டு விட்டு விட்டவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகும் அப்படின்றதுதான் மிக முக்கியம். ஆனா ஒரு காலத்திலேயே நான் பாவமே செய்யல அப்படின்ற மனப்பான்மையோட இருக்கிறதுனா ஒருபோதுமே அவங்க ராஜ்யத்துக்குள்ள. ஆக ஒரு பெரிய ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு பெரிய மதத்தினுடைய ஒரு பெருமாகம், அதிகமான காணிக்கைகளையும் தசம பாகங்களையும், பெரிய கட்டடங்களையும், பெரிய வீடுகளையும், பெரிய சொத்து சுகங்களையும் வைத்திருந்த ஒரு பெரிய சபையாகிய யூத சபை, அவர்கள் கடைசி வரைக்கும் தங்களை நீதிமான்கள் என்றே எண்ணிக் கொண்டிருந்தார். அதனால ஏற்பட்ட நிலைமைதான் அவங்களுக்கு இந்த சூழ்நிலை. ஆக அது என்ன பார்க்கணும்னு சொன்னா, இந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகிறார், சீஷர்கள் இடத்துல அந்த சீஷர்களை பார்த்து அவர்கள் ஒரு குற்றத்தை சுமத்துகிறாங்க. அதாவது எல்லாருமே உபவாசம் பண்றாங்க, அப்படியே சீஷர்களையே உபவாசம் பண்ணல அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் ஒரு சத்தியத்தை தான் அவருக்கு எடுத்து காட்டுறார். மனுஷகுமாரன் கூட இருக்கும் பொழுது அவர்கள் உபவாசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவர் சொல்லுகிறார், நான் மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன், பிதாவிடத்திலிருந்து வந்தவன், ரட்சிப்புக்கென்று வந்தவன், ஆனால் நான் தான் இவர்களோட இருக்கிறேன் அப்படின்றத அவர் திரும்பவும் அவர் வலியுறுத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அது தப்பாதான் தெரியுது. ஏன்னா உபவாசம் செய்யாதனால அவங்க தப்பானவங்க, இதை செய்யாதனால அவங்க தப்பானவங்க. எந்த காரணத்தினால அவங்க அதை செய்யாம இருந்தாங்கன்றது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இதே போல அவர்கள் இந்த சர்ச்சைகளை அவர்கள் அதிகமாக கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். சர்ச்சைகளை அவர்கள் அதிகமாக கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். இதுக்கு அடுத்தபடியாக அவர்கள் ஓய்வு நாளிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. ஓய்வு நாளிலே அவர்கள் அந்த வியாதியை சுகப்படுத்துன்றதாலே அவர்கள் கேட்ட குற்றச்சாட்டு என்னவென்றால், ஓய்வு நாளிலே வியாதியை சுகப்படுத்துறது சரியா அப்படின்ற கேள்வி வந்தார். ஒரு நாளிலே எதை செய்யக்கூடாது, எதை செய்யலாம் அப்படின்றதுக்கு நமக்கு வேதாகமம் தெளிவா சொல்லியிருக்கு. ஆனால் வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை வேதாந்தை படிக்கிறவர்களுடைய கண்களை பொறுத்துதான். வேதாகமும் ஒரே வேதாகமம் தான். இந்த யானையை பார்த்து கொண்டு போனேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போல ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய நோக்கத்துக்கு அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். ஆக வேதாந்தத்தில் அவர்கள் எதை பார்க்கிறார்கள், ஓய்வு நாளை மட்டும் பார்க்க வேண்டும் என்றால் ஓய்வு நாள் மட்டும்தான் தெரியும்.
ஒருவேளை எப்படி ஆசிரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதனுடைய சட்டத்திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் சொன்னால் அது மட்டும் தான் தெரியும். ஆனால் உயர்நல ஆசிரியப்பிலே இரக்கமும் அன்பும் இருக்கிறது அப்படின்னு அவங்க புரிந்து கொண்டு அதை மட்டும் பார்த்தார்களா இந்த ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்பது அவர்கள் ஆனால் யூதர்கள் அந்த மாதிரி காரியங்களை செய்யலை. அதற்கு பதிலாக 39 சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார். இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும். இன்றைக்கும் என்ன செய்யறாங்கன்னா யூதர்கள் என்ன செய்யறாங்க, மாலையிலே விளக்கு நினைக்காமல் விட்டு விட்டால் அதோடு அடுத்தது சனிக்கிழமை மாலை வரைக்கும் அவர்கள் விளக்கு அடையாமல் இதே நான் மேல்நாட்டுக்கு போயிருக்கும்போது பிரான்ஸ் தேசத்துல இதை பார்க்கிறேன். அங்க இருக்கிற ஒரு யூதர்களுடைய ஒரு காலனி இருக்குது. அங்க போனப்போ அந்த யூதருடைய காலனியில தான் ஒரு பில்டிங்கை வாடகைக்கு எடுத்து இன்னைக்கு நம்முடைய அன்பு சபைகளுக்கு ஊழியர் நடத்திட்டு கூட்டங்கள் நடக்கிறது. அந்த இடங்களுக்கு போகும்போது அங்க என்ன கிடைச்சது என்றால் இந்த மக்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், மாலை அந்த சூரிய அஸ்தமன நேரத்திலே விளக்கு அணைக்காமல் விட்டு விட்டால் அடுத்த நாள் மாலை வரைக்கும் அந்த விளக்கு அங்கே இருக்கு. நான் ஆரம்ப காலத்திலே வாலிபனா இருக்கும் ஒரு சில நேரத்திலே பலவிதமான நோக்கம் உள்ளவர்கள், பலவிதமான நோக்கமுடையவர்கள், பலவிதமான மற்றொரு மக்களே ஊழியர்கள் தலை மற்றவர்கள் எனக்கு பழகுவாங்க பேசியிருக்கிறேன். அப்போ ஒருத்தர் என்கிட்ட சொல்லும் பொழுது சனிக்கிழமை அன்னைக்கு அவர் ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர், ஒரு அட்வென்டிஸ்ட் தான். அவர் வந்திருந்தால் அவர்கிட்ட பேசிக்கொண்டு அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க என்ன ஓய்வு நாள்ல காலையில குளிக்கிறீங்களே, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதாவது சரீர பிரகாரமாக சரீர ஆரோக்கியத்துக்குன்னு செய்யக்கூடிய காரியம் அது என்ன தவறு. இப்படி சில சட்ட திட்டங்களை இன்றைக்கும் என்ன செய்யறாங்கன்னா கடுமையா ஓய்வு நாள் ஆசரிக்கிறது ஆனால் நன்மை செய்வது நியாயம்தான் சொல்லும் போது அந்த நேரத்துல என்ன எது நன்மையா இருக்கிறது. சீஷர்கள் அந்த கோதுமை வயல் பக்கத்துல போனாங்க. அன்னைக்கு பயிரை கொய்து அவங்க சாப்பிட்டாங்க, பசி எடுத்ததுனால சாப்பிட்டாங்க. பயிரை கொய்து எடுத்தது அது ஒரு பாவம், ஏன்னா ஓய்வு நாள் அதை செய்யக்கூடாது. இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னாக்க, ஓய்வு நாள் அன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த போட்டோ எடுக்க போகும்போது கேமரா தான் யூஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு ஓய்வு நாள் அப்படின்னு. இந்த மாதிரி பல அனுபவங்களை நாமளும் இந்த காலத்தில் சந்திச்சிருக்கோம். ஆனா இவங்க எப்படி சொல்றாங்களோ இவங்க எப்படி சொல்றாங்களோ, நாம ஜெபத்தோட வேதாமத்தை படிக்கும் பொழுது அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது அவருடைய ஆவியானவர் செய்ய வேண்டும், எதை செய்யப்படும் மனுஷனே நன்மை என்னதென்று அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை என்னது நமக்கு அவற்றை காட்டுகிறாங்க, சொல்லி காட்டுகிறாங்க. அது போதகருக்கு மட்டும்தான் வருஷாவி பேசுவார், விசுவாசிகளுக்கு காட்டப்பட்டார், எல்லாருக்குமே அவர் காட்டுவார். ஆக தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஒரு நோக்கத்தோடு அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தப்படுகிறது. ஆக ஒரு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான். அந்த நன்மை செய்வது நியாயம்தான் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, உங்களுடைய ஆடு குழியில விழுந்துட்டு அதை எடுத்து விடாம இருப்பீங்க. அது இறக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆட்டை விட நீங்க விசேஷமான விஷயம். மனுஷனுக்கு வியாதி ஏற்பட்டது ஏன் அதை பாடுறாங்க? என்ன சொல்றாங்கன்னா, ஓய்வு ஆசிரியப்பிலே நாம் ஓய்வு ஆசிரியப்பு எல்லாமே கரெக்டா தான் செய்யணும், செஞ்சுட்டு இருக்கோம். அந்த நேரத்துல நம்முடைய உணவு சமைக்கிறது அதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு செய்து கொள்ளணும்னு சொல்றாங்க. ஆனால் இறக்கத்தின் அடிப்படையிலே, நன்மையின் அடிப்படையிலே ஒரு வியாதியஸ்தர் இருக்கிறார் என்றால் அந்த வியாதியஸ்தருக்கு அந்த உணவு கொடுப்பது, ஒரு ஆடிப்போன உணவு பழைய உணவு கொடுப்பதனாலே அவர்களுக்கு வியாதி இன்னும் அதிகமாக ஆகும் என்ற ஒரு சூழ்நிலையிலே நம்ம அவர்களுக்கு அவர்களுக்கு நம்ம செய்து கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்ப சில காரியங்களே நமக்கு நன்மையின் அடிப்படையில் அதைதான் நம்ம பார்க்கணும்.
எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எல்லாரும் நம்மளுக்கு முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நான் முடிவு பண்ணி கொள்வோம். வசனத்தை வைத்து சத்தியத்தை வைத்து ஜெபத்தோட நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு அது உண்மையை அவர் வெளிப்படுத்துவார். ஆக யூதர்களுடைய சட்டதிட்டங்கள், யூதர்களுடைய பாரம்பரியங்கள் எல்லாமே மனுஷனுக்கு முழு ஆவிக்குரிய ஜீவித்துக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இவர்களுடைய கட்டளை தான் நாங்க முக்கியமா இருந்துச்சு. சிலருடைய ரிலிஜன் அப்படிதான் இருக்கும். இவங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை பண்ணக்கூடாது இதை பேசக்கூடாது இதை பார்க்கக்கூடாது அப்படி பார்க்கக்கூடாது பல சட்டத்திட்டங்களை போட்டுக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளை கூட நம்ம அவர்களுக்கு பிதாக்களே பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதவர்கள், அவர்களுக்கு சன்மார்க்கம் அல்லது ஆவிக்குரிய ஜீவியம்ன்றது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாக வரும்படியாக அவர்கள் போதிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கடுமையான காரியங்களை சொல்லி இந்த பிள்ளைகள் 10 வயசுலயே நீ பிரசங்கம் பண்ணு, 10 வயசுலயே நீ 2040 படிச்சுக்கோ, 5 வயசுலயே நீ ஆசிரியர் கூடாது தெரிஞ்சுக்கோ, நம்மளுக்கு டீச் பண்ணணும். அவர்களுடைய தகுதிக்கு ஏற்பதான் நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ ஓய்வு நாளிலே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத நமக்கு அவர் வலியுறுத்தி காட்டுகிறார், சொல்லி காட்டுகிறார். அந்த ஞானத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிறு பிள்ளைகளை ஓய்வு நாள் அன்றைக்கு நீங்கள் விருதாப்பிய கூட நீங்க உட்கார வைக்காதீங்க. சின்ன குழந்தைங்க இருந்து அந்த பிள்ளைகளை நீ நடக்காது, உட்காராத, ஓடாத, குதிக்காத, நீ ஓய்வு நாள் அப்படின்னு சொல்ல முடியும். ஆகையினால சிலருக்கு எந்த காரியம் நன்மை, எது தீமை, எது நல்லது, எது கெட்டது, எதிலே இரக்கம் இருக்கிறது, எதிலே கிருபை இருக்கிறது, எதிலே கண்டிப்பு இருக்கிறது அப்படின்னு இதே அம்மையார் என்ன செய்யறாருன்னா, ஒரு சமயத்திலே அவர் தன்னுடைய மகன் ஓய்வு நாளுக்கு முன்பாக தன்னுடைய ஷூ பாலிஷ் பண்ணும்போது 2 ஷூவையும் 2வது ஷூவை சேபத் அஸ்தமனம் போது பாலிஷ் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, பாலிஷ் பண்ற வேலையை நீ முதல்ல முடிச்சுட்டு கொள்ள வேண்டியது, உடனே என்ன செய்ய அந்த ஒரு ஷூவோட வெளியிடலாம் அப்படின்னு அதுல கண்டிப்பா இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல வியாதியை சுகப்படுத்துறதுக்கு அவங்களே கிளம்பி போனாங்க. அதை வேண்டாம்னு சொல்லுங்க. நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத நமக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறாங்க. யூதர்களை போல நம்ம உயிரோட ஆச்சரிக்க சொல்றாங்க. அவர்கள் இந்த 39 சட்டங்களை வைத்து ஆசித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு சாதாரண உயிரோட ஆச்சரிக்கும் போது கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இவர் யூதரை போல ஆச்சரிக்கிறாங்க அப்படின்னு மற்ற சபையாரும் சொல்றாங்க. நம்மளை பார்த்து அட்வந்த விசுவாசிகளை நம்மளை பார்த்து கொஞ்சம் கண்டிப்பா நம்ம இருக்கலாம். அதாவது இருக்க வேண்டிய கண்டிப்பு மட்டும் அங்க இருந்துச்சு. அதனால ஒருவேளை ஆசிரியப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த சர்ச்சையை நம்ம எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும், அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து நாம தான் தனிப்பட்ட முறையில கேட்கணும். அதுக்கு நீங்க மற்றவங்க சொல்றத சொல்லி நம்ம முடிவு பண்ணவே கூடாது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த பாஸ்டர் சொன்னாரு, அந்த பாஸ்டர் சொன்னாரு, இந்த தியானஜி படிச்சவர் சொன்னாரு, அதெல்லாம் தெரியும். என்னுடைய விசுவாசத்துக்கு, என்னுடைய கீழ்ப்படிதலுக்கு, என்னுடைய ஆராய்ச்சி மட்டும்தான், என்னுடைய வேத விளக்கங்கள் மட்டும்தான். அதே ஆண்டவர் எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதே தான் அடுத்த விசுவாசிக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் இதே பெருசாக அவங்களுக்கு வேலை செய்யும். அதனாலதான் நம்ம அதை ஆக இதற்கு அடுத்தபடியாக இடைச்செருகல் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்கு. இடைச்செருகல் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய காரியம், அவருடைய உறவினர்கள் அவர்கிட்ட சொல்றாங்க. அங்க சொல்லும் பொழுது இவர் கொஞ்சம் புத்தி சுயாதீனம் இல்லாதவர் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப நிறைய சொல்றாங்க. அதாவது கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததே அவர் மனுஷ சாயலாக வந்த போது நம்ம போலவே அவர் மனுஷ மக்களோட, உறவினர்களோட, சொந்தங்களோட, தாய் தாப்பனோட அவர்தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய உறவினர்கள் அவரை எப்படி பார்த்தார்கள், வேதபாரகர் பரிசேயர் அவரை எப்படி பார்த்தார். உறவினர்கள் அவரை பார்க்கும் பொழுது இவர் கொஞ்சம் புத்தி சுயாதீனம் ஏன் அப்படின்னு நினைச்சாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, தாயை தகப்பா எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம கடுமையா ஊழல் செஞ்சவங்க
நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறிய, சாப்பிடாம கொள்றியே, அப்படியெல்லாம் ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. ஏன்னா அது மனுஷமான ஒரு கேள்வி. அதே கேள்விதான் இந்த பெற்றோர்கள் இந்த உறவினர்கள் கேட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு ஏதோ ஆகி போச்சு, அதனால புத்தி சுயாதீனம் இல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவருடைய வேலை எப்படிப்பட்டது? என்ன வேலை? ஊழியத்தை அவர் செய்யும் பொழுது சாப்பிடுவதற்கு கூட அவர் அதிகமாக நேரம் ஏற்ற வேலையில அவர்கள் தன்னுடைய வேலைகளை மட்டும்தான் செய்து ஒரு இடத்துல அவர் போகும் பொழுதும் இரவு முழுவதும் ஜபிக்கணும், அந்த ஊழியத்தை பார்க்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும், சொல்லணும், வியாதியை சுகப்பட்ட இடத்துல சுகப்படுத்தணும். இப்படி ஓய்வு இல்லாதபடி அவர் வேலை செய்யணும். இதுதான் அவர் செய்த உழைப்பு. அதாவது ஓய்வு இல்லாத ஒரு ஊழியம். அந்த ஓய்வு இல்லாத ஊழியத்தை இவங்க பார்க்கும்போது என்ன நினைச்சுக்காங்கன்னு சொன்னா, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா செய்யற மாதிரி தெரிஞ்ச உடனே அதை என்ன பண்ணிட்டாங்க, பைத்தியம் போச்சு. பரிசேயர் என்ன சொல்றாங்க, இவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யறான், அடையாளங்களை செய்யறான், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறான், பேசுறதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குது, ஏதோ வித்தியாசமான ஒரு மனுஷனா இருக்கிறான், ஆகியனால இவன் பிசாசு பிடித்தவன், அதனாலதான் இப்படி சொல்றான். ஆக அவரை பார்த்தவர்கள், அவருடைய உறவினர்களும் அவரை கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ள, வேதபாரகர் பரிசேயரும் அவரை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, ஒரு விளக்கத்தை அவர்கள் சொன்னாரு. பிசாசு பிடித்தவன் நீங்க சொல்றீங்க, பிசாசு பிடித்தவன் தேவனுடைய ஆவியினால வேலை செய்யணும். நான் செய்தாக்க நான் என்ன செய்வேன், பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவத்தை செய்கிறது. பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம்ன்றது என்ன? நம்ம பரிசுத்தாவியினால வழிநடத்தப்பட்டு பரிசுத்தாவியினாலே அடையாளங்களை செய்து எல்லா நன்மைகளையும் செய்த பிறகு, அவராலே நம்ம வேலைகளை செய்த பிறகு, இதுவரைக்கும் நான் செய்தது பரிசுத்தாவினுடைய வல்லமை கிடையாது, அது பரிசுத்தாவினுடைய வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக துணிச்சலாக சொல்லுவது. இதுதான் பரிசுத்தாவிக்கு விரோதமான ஒரு பாவம். அது இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது அப்படின்றது. அப்ப அப்படிப்பட்ட மன்னிக்கப்படாத ஒரு பாவத்தை நான் செஞ்சவன் ஆகிட்டேன். ஆகினால அதுவும் கிடையாது. நீங்க நினைக்கிற பிரகாரம் நான் பிசாசு முடிச்சிருவேன். சாட்சி சொல்றேன். ஆக தன்னை மனுஷகுமாரன் அல்லது தேவனுடைய குமாரன் என்று நிரூபிப்பதற்கு அவர் எவ்வளவு பாடுகளை அவர் விட்டார், எத்தனை கேள்விகளுக்கு அவர் பதிலை சொன்னார், எத்தனை விளக்கங்களை அவர்களுக்கு எடுத்துக் கொடுத்தார், எத்தனை ஆதாரங்களை அவர்களுக்கு எடுத்துக் கொடுத்தார். ஆனால் கடைசி மட்டுமே அவர்களுடைய பிடியிலே அவர்கள் உறுதியாக கிறிஸ்து வரும் வரைக்கும் கூட்டம் இருந்து கொண்டுதான் வேத பரிசேயர்களை பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அவர்கள் பாவத்தை விட்டு கடைசி வரைக்கும் வெளியே வரவே மாட்டார். அதே போல இவர்களும் என்ன செய்ய மாட்டார், தன்னுடைய ரிலிஜியஸ் ஃபெனடிக்ஸ் அந்த ஆவிக்குரிய ஜீவத்திலே சன்மார்க்க மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு அதிக பிரசங்கத்தில் அல்லது தன்னைத்தானே நீதிமானாகக்கூடிய ஒரு குணம், இதுல இருந்து அவர்களும் வெளியே வரும். இந்த கூட்டம் கடைசி வரைக்கும் பெருசு வர்ற வரைக்கும் இருக்கதான் செய்யும். அதனால இன்றைக்கும் அப்படிப்பட்ட மக்களை நம்ம பார்க்கணும். எல்லாவற்றிலும் என்ன செய்யறோம்னு சொன்னாக்க மனுஷர் என்ன செய்யறாங்க, தங்களுக்கு ஒரு சில கொள்கைகளை வச்சுருக்காங்க. ஓய்வு நாள்ல இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம், அதை செய்யலாம், வசனத்தின் அடிப்படையில் தங்களுக்கு ஒரு கொள்கைகளை வச்சு அவங்க கொடுக்கலாம். ஆனால் நாம் அவரோடு நெருங்கி இருப்போம் என்றால் அவர் சொல்லுகிறது மட்டும்தான் நமக்கு சத்திய வசனம் தான், மனுஷர் சொல்லுகிறது இல்லை. ஆக அநேகருடைய வாழ்க்கையில அநேகருடைய சத்தியத்துல இந்த போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நாம வசனத்தை படிக்கும் பொழுது கிறிஸ்துகிட்ட எப்படி வேத பாரகத்தை செய்ய வாக்குவாதம் பண்ணாங்களோ அதே போல நாமும் கிறிஸ்துகிட்ட வாக்குவாதம் பண்றோம். நம்முடைய சொந்த சட்டத்திட்டங்களை வச்சுக்கிட்டு, சொந்த பாரம்பரியமான சட்டத்திட்டங்களை வச்சுக்கிட்டு, இதை செய்யக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு பல விதமான முறைகளை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம இதை செய்யணும். அவங்க கிட்ட போய் நம்ம பேசணும். ஆக
ஒரு மனுஷன் ஒரு விசுவாசி வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு அவன் தெரிந்து கொண்டிருக்கு. என்னையும் உங்களையோ கேட்டான். அவன் ஜெபத்தினாலே விசுவாசத்தோடு அவன் போராடி அனுபவத்திலிருந்து மறுசாமியான எதிர்த்துல பேசுறத வச்சுதான் அவனுக்கு. அதனால இதுதான் வந்து அவரு சொல்லுகிறார். ஆக இந்த இடைச்சல்கள் அப்படின்றது அவருடைய உறவினர்களும் பரிசேயர்களும் சொன்ன வார்த்தைகளை நிமித்தமாக கிறிஸ்து யார் இதேதான் அவர் பேதுருகிட்ட கேட்டார். ஏன்னா வந்து உறவினர்கள்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளல, பரிசேயர் சதுசேயரும் அவரை ஏற்றுக்கொள்ளல. கிறிஸ்து பேதுருகிட்ட கேட்கும்போது ஜீவனோட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டு, ஒரு வச்சு நாங்கள் எங்கே போகணும் அப்படின்னு. ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னா, பேதுருவை பார்த்து அவன்தான் வந்து இருக்கிறதுலே மோசமானவன். மதபாரகர் பரிசேரி எப்படி சர்ச்சைக்கு போறாங்க, எப்படி பிரசம்பாவம் கொடுக்குறாங்க, எப்படி காலையில கொடுக்குறாங்க, அவனை பார்த்தா தாமரை நல்லா இருக்கும், அது காலையில போற ஒழுங்கு என்ன அமைதி என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களதான் பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா பல்லூராட்டிட்டு அவனுக்கு இடம் இல்லை. ஆனா இது ஏற்றுக்கொண்ட இந்த பேதுரு பலவீனம் உள்ளவனாக இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் அவன் அவருடைய பாதத்துல தான் இருந்தான். ஒரு உண்மை மட்டும் அவனுக்கு தெரியும், அதுதான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்ற உண்மை மட்டும் அவனுக்கு தெரியும். அந்த ஒரு வார்த்தை, ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொன்னா இது எல்லாத்தையும் அவன் பார்த்து நாம வந்து இப்படி இருந்தாதான் அவருக்கு மேல போவோம், அப்படி இருந்தாதான் அவர்கிட்ட போவோம் அப்படின்றது கிடையாது. இருக்கிறபடியே நம்ம அவருக்கு முன்னால போய் நின்னோம்னு சொன்னாங்க. பாவம் இருந்தாம்பர சிவபுத்திரன்றதுனால கண்டிப்பா நான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பேசுறது என்ன சொன்னாங்க, ஏன் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிற அப்படிங்கிற, இவ்வளவு பாவம் செஞ்சு ஏன் நீ மனம் திரும்பாம இருக்கிற, ஏன் பாவத்தை அப்படின்னு கேட்கிறாரு. ஆகையினாலே பாவம் செய்தவர்களுக்கு, பாவத்துல இருக்கிறவர்களுக்கு, அதை உணர்ந்தவர்களுக்கு அந்த கிருபை என்றைக்குமே இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவனோட அநேக சமயங்கள்ல அவங்க எடுத்து சொல்றாரு. ஆனா அவருடைய கிருபையை பற்றி அவங்க பற்றி கூட யோசிக்கிறார். கற்பனைனாக்கா அது ஒரு பாரமானதாக ஆக்கினாங்க. ரிலிஜன் சொன்னா அது ஒரு பாரமானதாக ஆக்கிட்டாங்க. நாமளும் என்ன செய்யணும்னா பிள்ளைகளுக்கு ரிலிஜன் ஒரு பாரமாக்கி விட்டுரும், பெரியவர்களுக்கு பாரமாக்கி விட்டுரும். இந்த பிரசங்கத்தினால ஊழியத்தினால அநேக பாரத்தை நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம். இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பல சட்டங்களை கொண்டு வரும். ஆனால் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் சுயாதீன பிரமாணத்தை உடையவர்களாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தெரியும். அதுக்குரிய ஆவியின் பலத்தை அவங்க கடைசி நாட்கள்ல இருக்கிறதால இந்த சர்ச்சைகளிலே நாம இறங்கும் பொழுது நாமும் கிறிஸ்துவத்திலே சர்ச்சை பண்ணுகிறவர்களாக ஏதாவது பிடிக்கும் அவரோடு கூட சேர்ந்து அவரை பின்பற்றினவர்களாக காணப்பட தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேங்க்யூ ஐயா. அருமையான ஒரு ஒரு கருத்தை நம்ம பார்த்தோம். என்ன சர்ச்சைன்னு சொல்லிட்டு, பாவ மன்னிப்பை குறித்து தானே ஒரு சர்ச்சை. அப்புறம் அநேக விளக்கத்தை இன்றைக்கு அதோட முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஊழியத்துல இயேசு கிறிஸ்து தொடங்கும் பொழுது இப்பேர் போன்ற ஒரு பல எதிர்ப்புகள் அவருக்கு நேர்ந்தது. இருந்தாலும் இந்த ஊழியத்தை செய்வதில் அதை நிறுத்தல. இன்றைக்கு நமக்கு பல விதமான சர்ச்சைகள் உருவாகிறது. அந்த சர்ச்சைகளை சந்தித்தாலும் கூட சத்தியத்தை நாம மேலோங்கி அதை எடுத்து செல்ல வேண்டும் என்பது குறித்து இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உதாரணத்தை காட்டினாரு. அந்த வேலையிலே ஐயா டிவி சம்பத் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வேலையில நம்ம பாடத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். ஐயா நீங்க கூட்டத்தினுடைய கடைசி ஜபத்தை ஏறெடுத்து ஆசீர்வாத ஜபத்தோடு நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். ஐயா டிவி சம்பத்தையே அந்த கூட்டத்தை நிறைவு ஜபத்தை ஏறெடுங்க. ஜீவனம் கிருபையும் உள்ள நேரத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பெரிய சத்தியத்தை நீர் எங்களுக்கு விளக்கி காண்பித்திருக்கிறீர்கள். நாங்கள் நித்திய ஜீவனை பெறும்படியாகவும் கிறிஸ்துவை போல நாங்கள் மருத்துவருந்து உயிர் பிறந்தாலும் ஏதோ நாங்கள் உயிரோடு சந்தித்தாலும் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு அநேக சத்திய வசனங்களை கொடுத்திருக்கிறீர்கள். அவைகளை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆவியின் பலத்தை நிறைவேற்றார். நம்முடைய பாதபடியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உட்கார்ந்து நம்முடைய சத்திய வசனங்களை தெரிந்து கொள்ள எனக்கு கிருபை செய்கிறோம். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு பெருந்தார். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த வசனங்களை பெற்றுக் கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை நீர் எனக்கு காண்பித்திருக்கிறோம்.
அதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக உங்களுடைய கிருபையிலே நாங்கள் வளர எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பகல் முழுதும் நீர் எங்களோடு இருந்தது போல இந்த இரவிலும் கூட அந்த வழிநடத்தும். கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவர்களை சமாதானத்தோடு வழியெடுப்பும், அவர்களுக்கு தேவையான நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவர்களுக்கு காப்போம். அவருடைய குடும்பத்துடைய பிள்ளைகள், உறவினர்கள், சுற்றங்கள் எல்லாவரையும் உங்களுடைய கரங்களில் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஒரு லட்சியத்தின் சத்தியமானது எல்லாருடைய இதயத்திலும் பிரகாசிக்க அவர்களுக்கு திருப்பி செய்து தொடர்ந்து வழி நடத்தும் பலப்படுத்தும். இயேசு தாழ்மையோடு கெஞ்சுகிறோம். ஆமென். ஆமீன் ஆமீன். கர்த்தருக்கு சோதனதாக இப்ப பரமட ஜெபத்தில் எடுப்போமாக. பரமடலில் இருக்கிற எங்கள் பரமா பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைய நாளில் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்கள் எங்களுக்கு மன்னித்தாலும் எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தின்மின் எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கு முடியவைகளே. ஆமென் ஆமென். தேங்க்யூ ஐயா. ஆசீர்வாத ஜெபத்தை எடுத்துருவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பையும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலையும் இன்றைய நம்மத்தில் இருப்பது போல கர்த்தருடைய கிருபை நம் இந்நாள் வரையிலும் காத்து வந்தது போல ஆண்டவருடைய வரையிலும் கூட நம்மை பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமென் ஆமென். நன்றி. இந்த வேலையிலே உங்களை யாவரும் கூட நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. பாஸ்டர், எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள், பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள்.